ஹாய் ஆல், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். தோசை மாவு இருக்காது, இட்லி மாவு இருக்காது. ஸோ உப்மாக்கும் பொங்கலுக்கும் ஒரு வேரியேஷனாக இது ஒரு ட்ரெடிஷ்னலான டிஷ் தான். இதுக்கு பேர் வந்து உசிலி. அரிசி வச்சு உசிலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன் இன்றைக்கி. இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கரண்டி ஆயில் எடுத்துக்கிறோம். கடுகு தாளிச்சிட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் வறுபட்டோடனே ஒரு ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 2 டம்ளர் அரிசி, சின்ன கப்பால் 2 கப் அரிசி போட்டுக்கிறோம். 3/4 கப்பு பயத்தம்பருப்பு போட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் வறுத்த உடனே நம்ம அரிசி எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு 2 அளவு தண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் 2 டம்ளர் அரிசினா 4 டம்ளர் தண்ணி. இது உதிராகவும் இருக்கணும், அஸ் வெல் அஸ் நல்லா இருந்து சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு சின்ன கப்பில் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு சவுண்ட் அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், உசிலி வந்து நல்லா உதிராக நல்லா வெந்திருக்கும். ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடலாம். இது நல்ல பொங்கலாட்டம் குழைவாகவும் இருக்காது. அரிசி உப்புமாக்கு உடச்சி பண்ணுறாப்புல உடைக்கவும் வேண்டாம். இது அரிசியும் முழுசாக இருக்கும். அதே சமயத்தில் தேங்காயோட டேஸ்ட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து ஒரு ஊறுகாவோ இல்லை ஒரு சாம்பாரோ எதாவது வச்சுருந்தா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு குயிக்கான டிஷ் தாங்க. மொத்தமே ஒரு 10 to 12 மினிட்ஸ் தான் ஆகும் கம்ப்ளீட்டாக பண்ணுறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிராக வந்திருக்குன்னு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.